ஹாய், வெட்னஸ்டே ஈவினிங் மாங்காய் ஊறுகாய் தாங்க இன்றைக்கி போட போகிறேன். ஆந்திரா ஸ்டைல் மாங்காய் ஊறுகாய் சூப்பராக இருக்கும். நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 1 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். 3 பெரிய சைஸ் மாங்காவில் ஃபஸ்ட் வந்துட்டு 250 கிராம்ஸ் சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. 1 கிலோ மாங்காய்க்கு அதுதான் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு 100 to 150 கிராம்ஸ் சால்ட் எடுத்துக்கோங்க. கல் உப்பு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு 4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது கடுகு வெந்தயத்தை வறுக்கக்கூடாது, ட்ரெஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வறுக்காமல் சேர்த்தா வறுக்காமல் அப்படியே மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கல் உப்பு கடுகு வெந்தயத்தை அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா எல்லாமே. இந்த டைமில் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் இன்னும் கூடுதலாக வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு ரொம்ப முக்கியம், நீங்கள் போட போகிற பாத்திரம் நீங்கள் ஜாடியில் போட்டாலும் சரி, இல்லை ஸ்டீல் பாத்திரம், இல்லை பிளாஸ்டிக் பாத்திரத்தில் போட்டால் கூட ஓகே. ஆனால் நீங்கள் போடும்போது அந்த பாத்திரம் நல்லா க்ளீனாக துடைச்சிருக்கணும். தண்ணி இல்லாமல் இருக்கணும். தண்ணி இருந்தால் ஊறுகாய் கெட்டு போயிடுங்க. இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே வரும். தண்ணியில் ஒரு ஏதாச்சும் துணி வச்சு நல்லா துடைச்சிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே துடைச்சிட்டேன், இப்போ உங்களுக்கு துடைச்சி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு மாங்காய். நான் வந்துட்டு இன்றைக்கி ஊறுகாய் மாங்காய் தான் எடுத்திருக்கேன். இது 1 கிலோ இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லேயர் மாங்காய் போட்டுக்கோங்க. லேயராக போட்டால் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். கஷ்டம் இல்லாமல் எல்லாமே ஈவனாக வரும். ஒரு லேயர் மாங்காய் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் 3 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லை வேண்டான்னா பூண்டை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பூண்டு பிடிக்காதவங்க வேண்டாம் போடாதீங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு மசாலா போட்டுருங்க. இது ஒரு லேயர். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி லேயராக போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்சிங்க்கு சூப்பராக இருக்கும். இது தயிர் சாதம், சப்பாத்திக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஊறுகாய் சூப்பராக இருக்கும். தயிர் சாதம், சப்பாத்தி, சாம்பார் சாதம் எல்லா டிஷ் கூடயும் சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா செம்மையாக அல்டிமேட்டாக இருக்கும். ஸ்டார்டிங்கே போட்ட உடனே சாப்பிட்டா நம்மளுக்கு உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு 20 டேஸ் இல்லை 1 மந்த் ஆச்சு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் சும்மா அள்ளும், செம்மையாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஒரு 3 டேஸ் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி தண்ணி இல்லாமல் கரண்டி எடுத்து தொடச்சி நல்லா க்ளீனாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. 3 டேஸ்க்கு மட்டும் ஓப்பன் பண்ணி நெக்ஸ்ட்டு அப்படியே விட்டுருங்க. ஓப்பன் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் 1 மாதம் அப்படியே விட்டு பாருங்கள், ஊறுகாய் செம்மையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ மாங்காய் ஊறுகாயில் இது எனக்கு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன், வீட்டுக்கு மட்டும். அவ்வளோதான், எல்லாமே ஆட் பண்ணிட்டேன் லேயராக. இன்னும் கொஞ்சம் இருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஊறுகாய்க்கு நீங்கள் நல்லெண்ணெய் மட்டும் தாங்க சேர்க்கணும். நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் வேறு எண்ணெயில் எதுவுமே நீங்கள் ஊறுகாய் போடாதீங்க, நல்லெண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் இதயம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். 1 கிலோ மாங்காய்க்கு 1/2 லிட்டர் எண்ணெய் கரெக்டாக இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்தீங்களன்னா 1/2 லிட்டருக்கு கீழே கம்மியாக குறைக்காதீங்க. குறைச்சிங்களன்னா கெட்டு போயிடும் ஊறுகாய். நீங்கள் எண்ணெய் 1/2 லிட்டர் 1 கிலோவுக்கு போதும். எனக்கு இன்னும் வேணுன்றவங்க நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம், ஆனால் கம்மி மட்டும் பண்ணாதீங்க 1/2 லிட்டருக்கு கீழே. நான் ஒரு 1/2 லிட்டர் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள். மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஊறி நல்லா ஒரு 20 டேஸ் 10 டேஸ்க்கு ஆன பின்னாடி அந்த ஊறிட்டு எண்ணெய் எல்லாம் மேலே வந்துடும். அப்போது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு ஊறுகாய். நீங்கள் இதில் வேணும்னா வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த அடியில் இருக்கிற உப்பு காரம் அதெல்லாமே நல்லா எல்லாம் மாங்காவோடு மிக்ஸ் ஆகும். 4 டேபிள் ஸ்பூன் கடுகுலையும் நான் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லிவிட்டு.
பாருங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் கரெக்டாக செட் ஆகிடும் நம்மளுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் அப்படியே பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போவே சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.